ஒரே முடிவு, இரட்டை வரம். ஒரு சிறுவன் ஒரே ஒரு முடிவால் அறிவும் செல்வமும் இரண்டையும் பெற்றான். ஆனால் அது எப்படி தெரியுமா? பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய கிராமத்தில் பாலன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவன். சிறு வயதிலேயே அவன் தந்தை இறந்துவிட்டார். அதனால் அவனும் அவன் தாயும் மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்தனர். அவர்கள் வீட்டில் பல நாட்கள் உணவும் சரியாக கிடைக்கவில்லை. ஆனால் பாலன் மனம் தளரவில்லை. பாலன் பள்ளிக்குச் செல்ல விரும்பவில்லை. ஆனால் அவனுக்கு இயற்கையாகவே புத்திசாலித்தனமும் நகைச்சுவை பேச்சும் இருந்தது. கிராமத்தவர்கள் அவனுடன் பேசினால் அவன் சொல்வதைக் கேட்டு எல்லோரும் சிரித்து விடுவார்கள். ஒரு நாள் பாலன் தனியாக அமர்ந்து யோசித்தான். எப்படி என் அம்மாவை இந்த வறுமையிலிருந்து காப்பாற்றுவது? அந்த நேரத்தில் அந்த வழியாக ஒரு சித்தர் வந்தார். சித்தர் பாலனை பார்த்து சொன்னார், கிராமத்துக்கு வெளியே இருக்கும் அம்மன் கோயிலுக்குச் சென்று இந்த மந்திரத்தை ஜெபித்தால் அம்மன் உனக்கு அருள் செய்வாள். பாலன் உடனே கோயிலுக்குச் சென்றான். கண்களை மூடி பக்தியுடன் மந்திரத்தை ஜெபிக்கத் தொடங்கினான். சூரியன் மறைந்தது. இரவும் வந்தது. ஆனால் பாலன் கோயிலை விட்டுச் செல்லவில்லை. திடீரென்று கோயிலில் பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியில் அம்மன் தோன்றினாள். குழந்தா, என்ன வேண்டும் என்று அம்மன் கேட்டாள். பாலன் கைகளை கூப்பி சொன்னான், எனக்கும் என் அம்மாவுக்கும் நல்ல வாழ்க்கை வேண்டும். அம்மன் 2 பெட்டிகளை காட்டினாள். இதில் ஒன்றில் அறிவு, மற்றொன்றில் செல்வம். நீ ஒரு பெட்டியை மட்டும் தேர்ந்தெடுக்க வேண்டும். பாலன் சற்று யோசித்தான். பிறகு அறிவு இருந்த பெட்டியை திறந்து அதை செல்வம் இருந்த பெட்டிக்குள் சேர்த்தான். அம்மன் ஆச்சரியப்பட்டாள். நான் ஒரு பெட்டி மட்டும் தேர்வு செய் என்றேனே. பாலன் சிரித்தபடி சொன்னான், அம்மா, நான் ஒரு பெட்டியைத்தான் எடுத்தேன். ஆனால் அதை கலக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லவில்லையே. அம்மன் சிரித்தாள். நீ மிகவும் புத்திசாலி. உனக்கு அறிவும் செல்வமும் இரண்டும் கிடைக்கும். அந்த நாளிலிருந்து பாலன் தனது புத்திசாலித்தனத்தால் புகழ் பெற்றான்.